2ஆம் அதிபதி தான் வாக்குஸ்தானம். அதாவது தனஸ்தானம் சொல்லுவாங்க, குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க. அதில் வாக்குஸ்தானம். இந்த ஜாதகருடைய வாக்கு வன்மை அது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அந்த வாக்கு எங்கே போய் அமர்ந்திருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு 2ஆம் அதிபதி போய் ஒரு 6ல் அமர்ந்திருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த 6ஆம் வீட்டு அதிபதி போய் கெட்டுட்டார். அஸ்தங்க நீசம் பகை அந்த மாதிரி கெட்டுட்டாருன்னா அந்த ஜாதகர் கஞ்சத்தனமாக இருப்பார். களவாணிகள் வேலைகள்லாம் செய்வார். பொய்யே பிரதானமாக பேசுவார். அவருடைய வாழ்க்கையில் பொய் தான் வாழ்க்கை முழுவதுமே நிரம்பி இருக்கும் அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லும். அப்போ 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டு அதிபதி கெட்டுவிட்டால் கண்டிப்பாக களவாணித்தனம் பொய் புரளிகள்லாம் பேசக்கூடிய ஜாதகராக காணப்படுவார்.